Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சேலம் வரும் கர்நாடக பேருந்துகளை சிறைப்பிடித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன். வணக்கம் தேசி. கர்நாடகா மாநிலத்தில் 3 தமிழர்களை சுட்டுக் கொலை செய்ததை கண்டித்து சேலத்தில் சுங்கச்சாவடி அருகே கர்நாடக பேருந்துகளை சிறைப்பிடித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 3 தமிழர்களை வனத்துறையால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்றைய தினம் பெங்களூரிலிருந்து சேலம் நோக்கி வந்த கர்நாடகா பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக காவல் ஏற்கனவே காலையில் அறிவித்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், குறிப்பாக சேலம் மாநகர இணை ஆணையர் தலைமையில் 2 உதவியாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் நேரத்துக்கு முன்பு பெங்களூரில் இருந்து சேலம் நோக்கி வந்த கர்நாடக அரசு பேருந்தை 200க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சேலம் மண்டல செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதனை தடுத்த காவல்துறையினருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த கர்நாடக பேருந்தை மீட்டு அனுப்பி வைத்தனர். ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கைது செய்து தற்போது அழைத்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.